இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். ஆண்டவரே இயேசுவே, நாங்கள் உம்முடைய வார்த்தையை பின்பற்றி நடந்தால் நீர் எங்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற இறைவனாக இருக்கின்றீர் என்பதை வெளிப்படுத்துகின்ற உமது அருள் பிரசன்னத்திற்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம், கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நடந்த மனிதர்களை நெருப்பில் போட்டாலும் கடவுள் அவர்களை காப்பாற்றி அதிசயம் செய்கிறவர் என்பதை காண்பிக்கின்றது முதல் வாசகம். நற்செய்தி வாசகத்திலே இயேசு கிறிஸ்து கூறுகின்றார், இதோ அவருடைய வார்த்தைகளை கேட்டு நாம் நடக்க வேண்டும் என்றும், இறைவன் அவருடைய தந்தையாக இருக்கின்றார் என்று சொன்னவுடனே இயேசுவோடு வாழ்ந்த பரிசேயர்களும் யூதர்களும் இயேசு சொன்னதை வைத்து கடவுளை இவர் எவ்வாறு தந்தை என்று சொல்ல முடியும் என்று அவர் மீது குற்றம் சுமத்துகிறார்கள். இயேசு அவர்களிடம் இவ்வாறு கூறுகின்றார், கடவுள் உங்கள் தந்தையெனில் நீங்கள் என்மேல் அன்பு கொள்வீர்கள். நான் கடவுளிடமிருந்தே இங்கு வந்துள்ளேன், நானாக வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார் என்று கூறுகின்றார். இறைமகன் இயேசு தன்னுடைய வாழ்க்கையில் கடவுளுக்கு ஏற்ற செயல்களை செய்தார். இறைவன் விரும்பியதை நிறைவேற்றினார். நாமும் கடவுள் விரும்புவதை நிறைவேற்றுகிற மக்களாக வாழும் பொழுது, இறை வார்த்தையை பின்பற்றும் பொழுது, நம் குடும்பங்களிலே, நம் தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆண்டவரை நம்பி நம்பிக்கையோடு செயல்களை செய்யும் பொழுது அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும். திவ்ய நற்கருணை ஆண்டவரை பார்த்து ஆண்டவர் கூறுகின்ற வார்த்தைகளை கேட்டு நம்பி ஜெபிப்போம். நமக்கும் நாள்தோறும் அற்புதம் நடக்கும். ஆண்டவரை நோக்கி நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.